அழிவையே பெற்றுக்கொள்கின்றீர்கள். ஏனென்றால் உங்களுடைய செயல்பாடும் நீங்கள் நம்பும் இறைவார்த்தையும் ஒத்திருக்கவில்லை. So is God destroying your life? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அழிக்கின்றாரா? Is the devil destroying your life? சாத்தான் உங்கள் வாழ்க்கையை அழிக்கின்றதா? Whatever you choose to believe is going to decide whether you will be blessed or your life will be destroyed. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எதை நீங்கள் நம்புவதற்கு தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கும், வாழ்வையும் அழிவையும் தீர்மானிக்கும். Followed? புரிஞ்சிருக்கா எல்லாத்துக்கும்? Followed? Hello? எல்லாத்துக்கும் தெளிவா இருக்குதா? உங்கள் வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் every moment of our life we have to make decisions. நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கிறது. Adam made a decision. ஆதாம் ஒரு முடிவு எடுத்தார். To disobey God. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடிவெடுத்தார். His wrong decision opened the door of destruction. அவருடைய தவறான அந்த முடிவு அழிவுக்கான கதவை திறந்தது. One door is blessing, one door is destruction. ஒரு கதவு ஆசீர்வாதம், மற்றொரு கதவு அழிவு. You make a decision. நீங்கள் முடிவெடுக்கின்றீர்கள். When the decision is according to God's word, முடிவுகள் கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப இருக்காமல், you open the door of blessing. உங்களுடைய முடிவுகள் கடவுளுடைய வார்த்தைக்கு ஒத்திருந்தால் ஆசீர்வாதத்துக்கான கதவு திறக்கப்படுகின்றது. But when you disobey God, you open the door of destruction. நீங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அழிவுக்கான கதவை திறக்கின்றீர்கள். So the future is in what you choose to believe. எனவே உங்கள் எதிர்காலம் நீங்கள் எதை நம்புவதற்கு, எதை தேர்ந்தெடுத்து நம்புகின்றீர்களோ அதை பொறுத்து இருக்கின்றது. The door of your future God cannot open. உங்களுடைய எதிர்காலத்தின் கதவுகளை கடவுள் திறக்க முடியாது. The devil cannot open. சாத்தான் திறக்க முடியாது. Your mother, your father cannot open. உங்கள் அப்பா அம்மா திறக்க முடியாது. It is you who open. அதை திறப்பதற்கு உங்களுக்கு மட்டுமே உரிமை இருக்கின்றது. அது உங்களால் மட்டுமே முடியும். Praise the Lord. Praise the Lord. Did you understand this? உங்க எல்லாத்துக்கும் இது புரிஞ்சிருக்குதா? நல்லா விளங்கி இருக்குதா? So ask yourself, is my believing based on God's word or is my believing based on what the world says? இப்போது நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய நம்பிக்கை இறைவார்த்தையின் அடிப்படையில் இருக்கின்றதா அல்லது உலகத்திலே சொல்லக்கூடிய உலக வழக்கின்படி இருக்கின்றதா? Ask yourself, is my உங்களையே decision, நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய முடிவுகள், நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இந்த இறைவார்த்தையை அடிப்படையாக கொண்டதா உலக முறைகளை அடிப்படையாக கொண்டதா? if it was that, by now you would have been prospering. அப்படியாக இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் முடிவுகள் எடுத்திருந்தால் உங்களில் அதிக செழுமை இருந்திருக்கும். Now you are changing. Now you are changing. Hey, listen. Oh, thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. Now I'm traveling from Kanyakumari to Bangalore. நான் இப்போது கன்னியாகுமரியிலிருந்து பெங்களூருக்கு நான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றேன். And the train has to go from Coimbatore. அந்த ட்ரெயின் ரயிலானது கோயம்புத்தூர்ல இருந்து போக வேண்டி இருக்கிறது. And you are standing at Coimbatore station. நீங்கள் இப்போது கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல நின்று கொண்டிருக்கின்றீர்கள். And you want to come to Kanyakumari. நீங்கள் கன்னியாகுமரிக்கு வர வேண்டும். The train came, you got into the train. ட்ரெயின் அங்கே வந்தது, நீங்கள் ட்ரெயினுக்குள் ஏறிவிட்டீர்கள். After 2 hours, 2 மணி நேரத்துக்கு பிறகு you asked your neighbor, how much time will it take to reach Kanyakumari? பக்கத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருப்பவர்களிடம் நீங்கள் கேட்கின்றீர்கள், கன்னியாகுமரிக்கு போவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று. And the person said, this train is not going to Kanyakumari. This train has come from Kanyakumari and it's going to Bangalore.
அப்போது அருகில் இருக்கிறவர் சொல்கின்றார், இது இந்த ட்ரெயின் எங்கிருந்து வருகின்றது என்றால் கன்னியாகுமரியிலிருந்து இது வந்து கொண்டிருக்கின்றது, இது கன்னியாகுமரிக்கு போவதில்லை என்று சொன்னார். It is going to Bangalore. அது பெங்களூருக்கு போகின்றது என்று So சொன்னார். you also say it doesn't matter, God is with me. அப்போது நீங்கள் சொல்கின்றீர்கள், அதனால ஒன்றும் பரவாயில்லை, என்னோட ஆண்டவர் இருக்கின்றார் என்று சொல்கின்றீர்கள். You know, I know Father Gabriel, he will pray for me. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஃபாதர் கப்ரியேல் அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எனக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். I know the intercession team from Pota, I will ask them to pray for me. நான் இப்போது அங்க டிவைன்ல போட்டாவில் இருக்கக்கூடிய பரிந்துரை ஜெபக்குழு எனக்கு தெரியும், அவர்களிடம் நான் சொல்லுவேன் எனக்காக ஜெபியுங்கள் என்று. And I will fast during the journey. நான் இந்த பிரயாணத்தில் நான் Upasa. உபவாசம் இருப்பேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Now if this person is calling everybody and saying, pray for me that the train will go to Bangalore, and that person is kneeling down praying, will the train reach Bangalore? கன்னியாகுமரி. Hello. இப்போது இவர் போக வேண்டிய இடம், இவர் கன்னியாகுமரிக்கு போக வேண்டும் என்று எண்ணி பெங்களூர் போகக்கூடிய ட்ரெயின்ல உட்கார்ந்து யார் யாரிடமோ சொல்லி உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டே இருந்தால் அவர் கன்னியாகுமரி போய் சேர்ந்து விடுவாரா, அல்லது இந்த ட்ரெயின் பெங்களூர் போகுமா? Sari answer. 100% right answer. The same thing happens to you when you are believing something contradicting to God's word, and you are praying and praying and praying, you are in the wrong train. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கின்றது. இந்த இறைவார்த்தைக்கு எதிரான காரியங்களை குறித்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். Hallelujah. Hallelujah. So according to James chapter 1, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தின்படி, when a person is asking anything from God, ஒரு நபர் ஆண்டவரிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்வோம் என்று அவர் கேட்டால், with worry, fear and anxiety, மனதிலே கவலையோடும் இன்னும் அதிக எதிர்பார்ப்பு ஆவலோடும் the Bible says such a person must understand that he will get nothing from God. அப்படியாக இத்தகைய ஒரு உணர்வுகளோடு ஒரு மனிதர் கடவுளிடம் கேட்டால் அவர் கடவுளிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So first thing, get into the right train. முதலாக நீங்கள் செய்ய வேண்டியது சரியான ரயில் பெட்டியில் ஏற வேண்டும். And to get into the right train, you must know God's word. நீங்கள் சரியான ரயில் பெட்டியில் ஏற இறை வார்த்தை உங்களுக்கு தெரிய வேண்டும். That is why whenever Jesus healed somebody, he never said, I have healed you. He said, your faith has healed you. எனவேதான் ஆண்டவர் இயேசு மக்களை குணப்படுத்தும் போது நான் உங்களை குணமாக்குகிறேன் என்று சொல்லாமல் உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்று சொல்கின்றார். I am giving answer to your question. Mark chapter 6 verse 1. உங்களுடைய கேள்விக்கு இப்போது நான் பதில் கொடுக்கின்றேன். Mark chapter 6 verse 1. மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1வது வசனம். Then Jesus went out from there and came to his own country, and his disciples followed him. அவர் அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார், அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். And when the Sabbath had come, he began to teach in the synagogue, and many hearing him were astonished, saying, where did this man get these things? And what wisdom is this which is given to him, that such mighty works are performed by his hands? ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? Is this not the carpenter, the son of Mary,
and brother of James, Joseph, Judas, and Simon, and are not his sisters here with us? So they were offended at him. இவர் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன் தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். But Jesus said to them, a prophet is not without honor except in his own country, among his own relatives, and in his own house. இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். Now watch this verse number 5. இப்போது Everybody look at verse number 5. ஐந்தாவது வசனத்தை எல்லோரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், பாருங்கள். Open your Bible to Mark 6 verse 5. Listen what எல்லாரும் பைபிளை திறந்து மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை கவனமுடன் பாருங்கள். Now look what the word of God says. Jesus could not do mighty works there. Jesus could not. ஆண்டவர் இயேசுவால் வல்ல செயல்கள் அங்கு செய்ய முடியவில்லை. அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. Praise the Lord. Praise the Lord. Jesus calmed the storm. ஆண்டவர் இயேசு புயலை அடக்கினார். He cast out the demon of a man who was possessed by demon. தீய சக்திகள் பிடித்திருந்த ஒரு மனிதனிடமிருந்து அந்த சக்திகளை அவர் விரட்டினார். He healed a woman with the bleeding problem. பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணினுடைய நோயை அவர் குணப்படுத்தினார். He raised the dead of Jairus' daughter. யாயீருடைய மகளை அவர் உயிருடன் எழுப்பினார். After doing all these miracles, he came to his own country. இந்த எல்லா வகையான எல்லா அற்புதங்களையும் செய்த பிறகு அவர் சொந்த ஊருக்கு வந்தார். But the people were not ready to believe him. ஆனால் அந்த சொந்த ஊரிலே மக்கள் அவரை நம்ப முடியவில்லை. Jesus wanted to perform miracles. ஆண்டவர் இயேசு அவர் சொந்த ஊரிலும் அற்புதங்களை செய்ய விரும்பினார். But the Bible says he could not. ஆனால் பைபிள் சொல்கின்றது அவரால் இயலவில்லை என்று. Imagine the Son of God, the Creator, he is stopped from performing miracles by people's unbelief. பாருங்கள், இந்த உலகத்தை உருவாக்கினவர், இந்த உலகத்திலே எஜமானன் அவருக்கு, அற்புதங்களை எல்லாம் நடத்திய அவருக்கு அந்த ஊரில் அற்புதங்கள் நடத்த இயலவில்லை. Even today Jesus wants to perform miracles in our midst. இன்று கூட ஆண்டவர் இயேசு நம் மத்தியில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய காத்திருக்கின்றார். But the question is, do I believe his word? ஆனால் கேள்வி என்னவென்றால், நான் அவருடைய வார்த்தைகளை நம்புகின்றேனா என்பதுதான். You might be saying, God bless me. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று. And God is saying, listen child, I have already blessed you. ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், மகளே நீ கவனி, நான் உன்னை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டேன் என்று சொல்கின்றார். But you are saying, if I am blessed, then why am I in this condition? நீங்கள் சொல்கின்றீர்கள், நீர் என்னை ஆசீர்வதித்தால் பின் ஏன் என்னுடைய நிலைமை இவ்வாறு இருக்கின்றது என்று சொல்கின்றீர்கள். God's word is saying, first you change your thinking, first you change your life, first you change your belief and start believing my promise even before you can see it, and then you shall see it. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், மகளே மகனே, உன்னுடைய எண்ணத்தை நீ மாற்றிக்கொள், உன்னுடைய விசுவாசத்தை நீ மாற்றிக்கொள், உன்னுடைய வாழ்வை நீ மாற்றிக்கொள், என்னுடைய வார்த்தையை நீ நம்பு,
என்னுடைய வார்த்தையை நீ விசுவசி, அப்போது என்னால் உனக்கு சுகம் தர முடியும் என்று சொல்கின்றார். Now the sister said, can a person who is sad stop praying? சகோதரி கேட்டார்கள், ஒருவர் அப்போ கவலையாக இருந்தால் ஜெபிக்க கூடாதா என்று கேட்டார்கள். Jesus gave us a fantastic example in the Garden of Gethsemane. ஆண்டவர் இயேசு மிக அருமையான ஒரு எடுத்துக்காட்டு கெத்செமனே தோட்டத்திலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Jesus is in the Garden of Gethsemane and is praying to his Father. ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய தந்தையோடு அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். The Bible says he was so depressed that he fell on his face and began to pray to his Father. அவர் எவ்வளவுக்கு வருத்தமுற்றிருந்தார் என்றால் அவர் முகம் குப்புற விழுந்து தந்தையிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தார். Jesus won the battle in the Garden of Gethsemane. There was the devil who tried his best to make Jesus turn away from the cross. கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் ஜெபித்த போது அலகை அவரை எப்படியாவது இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க செய்ய வேண்டும் என்று போராடியது. ஆனால் ஆண்டவர் இயேசு அதில் வெற்றி பெற்றார். Jesus began to pray to his Father and then he came to meet his disciples. ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையிடம் ஜெபித்துவிட்டு தன்னுடைய சீடர்களை பார்ப்பதற்கு அவர் வந்தார். And he found them sleeping. அங்கு சீடர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். Again he went to pray. திரும்பவும் சென்று அவர் ஜெபித்தார். And the Bible says he fell down on his face. அப்போது பைபிள் சொல்கின்றது முகம் குப்புற விழுந்து அவர் ஜெபித்தார் என்று. As he continued to pray, he began to sweat blood. அவ்வாறு அவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவருடைய உடலில் இருந்து இரத்த வேர்வை வியர்த்ததாக பைபிள் சொல்கின்றது. Jesus conquered the temptation with prayer and believing. ஆண்டவர் இயேசு இந்த சோதனையை அவர் ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் அவர் வென்றார். He came back to his disciples. திரும்பவும் அவர் சீடர்கள் பக்கம் வந்தார். The third time. மூன்றாவது முறையாக. And this time he said, come on, let's go. The battle has begun. அப்போது சீடர்களை பார்த்து சொன்னார், வாருங்கள் போவோம், மனுமகனை காட்டிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்று சொன்னார். With prayer and believing he conquered the temptation. ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் அந்த போராட்டத்தை அவர் சோதனையை ஜெயித்தார். In the same way, every one of us are going to go through different trials and different troubles. அதே போல்தான் நாமும் நம் வாழ்க்கையில் வெவ்வேறு விதமான போராட்டங்களும் சோதனைகளையும் நாம் சந்திக்கின்றோம். Jesus not only prayed, but his eyes were fixed on his Father to do his Father's will, his Father's word. ஆண்டவர் இயேசு ஜெபித்த போது அவருடைய கண்கள் எல்லாம் தன்னுடைய தந்தையை நோக்கியே இருந்தது. தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தையும் தந்தையினுடைய திருவுளத்தையும் நிறைவேற்றுவதிலேயே அவர் கவனமாக இருந்தார். And that's why you wrote the second step. You wrote, your life is decided by what you choose to remember. அதனால்தான் நீங்கள் இரண்டாவது படியாக 4 படி எழுதியிருக்கிறோம். அதுல இரண்டாவது படியாக உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதை தேர்ந்து கொண்டு அதை நினைவுபடுத்த போகின்றீர்களோ அதனால் தீர்மானிக்கப்படுகின்றது. Jesus knew his mission. ஆண்டவர் இயேசுவுக்கு அவருடைய பணி நன்றாக தெரிந்திருந்தது. Jesus knew his purpose. ஆண்டவர் இயேசுவுக்கு அவரது நோக்கம் நன்றாக தெரிந்திருந்தது. So he did not get entangled with anything other than doing his Father's purpose. அதனால் தான் அவருக்கு தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை தவிர வேறு எந்த விதமான விருப்பமும் அவரை கட்டி போட்டிருக்கவில்லை. Your life is, what you must do is that you must discover the purpose for which God has sent you on this planet earth. உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு உங்களை எந்த நோக்கத்திற்காக அனுப்பியுள்ளார், எந்த நோக்கத்திற்காக உங்களை இங்கு வைத்திருக்கின்றார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதுதான் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான பணி. So Jesus was fixed on doing his Father's work. ஆண்டவர் இயேசு அவருடைய தந்தையினுடைய வேலையை திருவுளத்தை நிறைவேற்றுவதிலேயே தன்னுடைய கண்களை
பதித்து வைத்திருந்தார். He remembered the prophecies that were spoken through the prophets. அவருக்கு தன்னை பற்றி இறைவாக்கினர்கள் என்ன எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்பதை அவர் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார். Those prophecies, that word of God strengthened him. அந்த இறைவாக்குகளும் அந்த அவரை பற்றி கூறியிருந்த மறை பொருள்களும் இறைவாக்குகளும் இன்னும் பைபிளிலே சொல்லப்பட்டிருந்த அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்த எல்லாவற்றையும் வெளிப்பாடுகளையும் அவர் அறிந்து தெரிந்து வைத்திருந்தார். That relationship with his father strengthened him. இத்தகைய உறவு தந்தையோடு அவர் கொண்டிருந்த நெருக்கமான உறவு அவருக்கு இத்தகைய பலத்தை தைரியத்தை கொடுத்தது. The third point you wrote there, மூன்றாவது படி நீங்கள் எழுதி your வைத்திருக்கின்றீர்கள். life is decided by what you choose to focus on. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதில் உங்களுடைய கவனத்தை எல்லாம் பதித்திருக்கின்றீர்கள், எதை தேர்ந்து கொண்டு அதில் உங்கள் கவனத்தை பதித்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதில் அடங்கியுள்ளது. This brother over here, he's got a camera. இங்கு நிற்கின்ற சகோதரர் ஒரு கேமரா வைத்திருக்கின்றார். On the screen he can take the whole altar. அவருடைய அந்த கேமராவில் உள்ள ஸ்கிரீன்ல இங்க இருக்கிற இந்த பீடம் முழுவதுமாக அவருக்கு எடுக்க முடியும். But once he starts focusing on something, அவர் ஏதாவது ஒன்றை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அவர் அதிலே கவனத்தை செலுத்தினால், instead of focusing on the whole altar, he can only focus on my eye. இந்த முழு பீடத்தையும் அவரால் எடுக்க முடியும். அவ்வாறு எடுப்பதற்கு பதிலாக அவர் எதை குறிப்பாக எடுக்க வேண்டுமோ, எடுத்துக்காட்டாக என்னுடைய முகத்தை அல்லது கண்ணை அவர் எடுக்க வேண்டுமென்றால் அதை குறிப்பிட்டு அதில் வைத்து அவர் எடுப்பார். As long as he is focused on the eye, on the whole screen, you will only be able to see the eye and not the altar. அவர் எதை குறிப்பாக எடுக்க வேண்டும் என்று ஃபோக்கஸ் செய்திருக்கின்றாரோ அவ்வாறு செய்திருக்கும் போது அவர் இந்த முழு பலி பீடம் இங்க இருக்கின்ற பின்னால் இருக்கின்ற ஆல்டர் முழுவதுமாக அதிலே கொண்டு வராமல் என்னுடைய கண்ணை மட்டும்தான் அதில் கொண்டு வந்திருப்பார். In the same way, when you are going through the trial, what are you focusing on? அதே போல்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது நீங்கள் எதில் உங்கள் கவனம் முழுவதையுமாக நீங்கள் குவித்து வைத்திருக்கின்றீர்கள்? Are you focused on dying to yourself, and even if there is a need to die for Christ? நீங்கள் உங்களுடைய கவனத்தை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே போராட்டத்தில் ஆண்டவருக்காக நான் இறக்க வேண்டி இருந்தாலும் அதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நினைத்திருக்கின்றீர்களா? Are you focused on giving your resources so that others are being blessed? நீங்கள் உங்களுடைய வாய்ப்புகளையும் உங்களுடைய வசதிகளையும் மற்றவர்களுக்காக கொடுத்து அவர்களையும் நான் வாழ வைப்பேன் என்று நீங்கள் நினைத்திருக்கின்றீர்களா? Are you focused like Jesus, who came to be like a servant? Even though he was a master, he took the form of a servant and began to serve everywhere he went. நீங்கள் ஆண்டவர் இயேசுவை போல அவர் பெரிய ஒரு இந்த உலகத்திற்கே அதிபதியாக இருந்தாலும் ஒரு அடிமையாக பணியாளனாக இருந்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு என்னை ஒரு பணியாளனாக நான் வைப்பேன் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றதா? Are you focused on operating in that agape love, unconditional love, forgiving love? உங்களுக்கு இன்று நாம் கற்றுக்கொண்டது போல நிபந்தனையற்ற அந்த அன்பை நான் என் வாழ்க்கையில் செயல்படுத்துவேன் என்ற ஒரு முக்கியமான எண்ணம் இருக்கின்றதா? As long as your focus is right, your faith will be strong. உங்களுடைய இத்தகைய கவனம் எப்போதும் எதில் நாம் குவித்து வைத்திருக்கின்றோமோ அது சரியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் சரியானதாக இருக்கும். If your focus in your mind is wrong, your faith will start wavering and you will get into doubt and worry and fear. உங்கள் எண்ணத்தில் இவ்வாறு உங்களுடைய கவனம் எதில் இருக்கின்றதோ அதில் சரியாக இருந்தால் உங்கள் விசுவாசம் சரியாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அங்கு சந்தேகமும் பயமும் உங்களை பிடித்துக்கொள்ளும். When you focus on what God has promised you, that promise begins to magnify and now your God becomes as big as a mountain. நீங்கள் இறைவார்த்தையில் உங்களுடைய கவனத்தை குவித்து வைத்திருந்தால் அந்த இறைவார்த்தையில் உள்ள விசுவாசம் உங்களுக்கு மிகவும் அதிகமாகி ஆண்டவர் உங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களிலும் நிலைத்திருக்கும். But if you are focusing on the negative things or circumstances that are happening in your life, you will begin to magnify that, and now your problems will look like a mountain in front of God.
ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கின்ற போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் பெரிதுபடுத்திக் கொண்டே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அந்த பிரச்சனையும் அந்த வியாதியும் அந்த சோதனைகளும் பெரிய மலை போல் அவைதான் உங்கள் முன்னால் இருக்கும். அவை இறைவார்த்தைக்கு எதிரான சிந்தனைகள். When your focus is wrong, now your troubles look like mountain, and now you look like you are going to be crushed under the mountain. உங்களுடைய ஃபோக்கஸ் அதாவது கவனம் இறைவார்த்தையில் இல்லை என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பெரிய மலை போல் தோன்றும். அவை உங்களை நசுக்கி உங்களை அமிழ்த்து விடும், அழிந்து விடுவீர்கள் என்ற ஒரு எண்ணத்தை தான் அவை கொடுக்கும். So you will be praying to God, but at the same time you will be preparing yourself to die. நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்கள், ஆனால் உங்கள் மனநிலையில் நீங்கள் சாவதற்கு தயாராகி கொண்டிருப்பீர்கள். You will be praying to God, but at the same time believing that destruction is going to come into your life. நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள், நம்புகிறேன் என்று சொல்வீர்கள், ஆனால் என் வாழ்வில் எனக்கு அழிவு வரப்போகின்றது என்ற எண்ணத்தில் நீங்கள் இருப்பீர்கள். Isn't it right? இது சரியா? Got your answer? பதில் கிடைச்சிச்சா உங்களுக்கு? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. So if you are looking at blessing, God is saying, what you believe, so shall it be. நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கின்றார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்கின்றார். What you choose to believe, that will be your blessing. நீங்கள் எதை தேர்ந்து கொண்டு அதை நம்புகின்றீர்களோ அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Let's quickly go to John 13 again. நாம் இப்போது யோவான் 13க்கு மீண்டுமாக ஒரு முறை கூட நாம் And செல்வோம். let's go to the verse 31. நாம் இப்போது அதிலே 31வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. அவன் வெளியே போன பின் இயேசு No, before we go to 31, let me give you the background. இப்போது இந்த 31வது வசனத்திற்கு நாம் செல்லும் முன்னால் அதற்குள்ள பின்னணியை நான் சொல்கின்றேன். Every one of them are seated to have the last supper. ரா உணவிற்காக கடைசி ரா உணவிற்காக எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள். இயேசுவோடு சீடர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள். And Jesus is saying, one among you is going to betray me. அப்போது இயேசு சொல்கின்றார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்கின்றார். Praise the Lord. Praise the Lord. And he takes the bread and dips it in the wine. அவர் அப்பத்தை எடுத்து ரசத்திலே தோய்த்து and he gives it to Judas. அதை யூதாஸ் இஸ்காரியோத் கையிலே கொடுக்கின்றார். Judas takes the bread and starts eating it. அப்போது யூதாஸ் அதை வாங்கி சாப்பிடுகிறான். Verse number 27. 27வது வசனம். Now after the piece of bread, Satan entered him. அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். So when did Satan enter into Judas? யூதாஸ் இஸ்காரியோத்துக்குள் எப்போது சாத்தான் நுழைந்தான்? When Judas received the bread in an unworthy manner or in a sinful attitude. யூதாஸ் ஒரு பாவ நிலையிலும் ஒரு தகுதியற்ற நிலையிலும் அந்த அப்பத்துண்டை பெற்றதால் அவனுக்குள் சாத்தான் நுழைந்தான். தகுதியற்ற நிலையில். If you read verse number 2, Satan had not entered into Judas, but Satan had put into his heart a thought to betray Jesus. இரண்டாவது வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. எண்ணத்தை. So when you come to receive the body and blood of Jesus, be very, very careful, because the Bible teaches us receiving the body and blood of Jesus in an unworthy manner invites Satan to operate in your life. எனவே நீங்கள் நற்கருணையில் பங்கு பெறும்போது
தகுதியுள்ள நிலையில் பங்கு பெற வேண்டும். அவ்வாறு தகுதியற்ற நிலையில், தகுதியுள்ள நிலையில் இல்லாமல் தகுதியற்ற நிலையில் நீங்கள் ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் வாங்கினால் உங்களுக்குள் அலகை புகுந்து விடுவான். Jesus had a last supper with his disciples and gave his body and blood to his disciples because they were going through the greatest trial of their life, and it was that body and blood of Jesus that they received that they could come back to the Lord and fulfill the mission that God had chosen for them. ஆண்டவர் இயேசு ராவுணவின் போது தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் தன்னுடைய சீடர்களுக்கு உணவாக அப்பத்தையும் ரசத்தையும் அவர் கொடுத்தார். ஏனென்றால் அவர்கள் அதற்கு பின்னால் அதிகமான receiving the body போராட்டங்களையும் வேதனைகளையும் சந்திக்க வேண்டியிருந்தது. எனவே அதை சந்திப்பதற்காக அவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அப்போதுதான் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு பின் மீண்டும் திரும்பி வந்து அவருடைய பணியை தொடர்ந்து செய்வார்கள் என்பதற்காக அதை கொடுத்தார். Receiving the body and blood of Jesus strengthens you in the spiritual battle of your life. ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் இந்த உலகில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் போராட்டங்களை வெற்றி கொள்வதற்கு நமக்கு சக்தி அளிக்கின்றது. Praise the Lord. Praise the Lord. Now Judas took that, and the Bible says he went out of that place. பைபிள் சொல்கின்றது யூதாஸ் அப்பத்துண்டை பெற்றுக்கொண்ட பின் வெளியே சென்றான் என்று. So now the picture is there are 11 along with Jesus. இப்போது நாம் 11 சீடர்களையும் இயேசுவையும் பார்க்கின்றோம். And Judas has just left the room. யூதாஸ் அப்போதுதான் அந்த அறையை விட்டு வெளியே சென்றிருந்தான். Let's say you are Jesus. இப்போது நாம் இவ்வாறு வைத்துக் கொள்வோம், நீங்கள் தான் இயேசு. And there are 11 of your friends in the room. 11 நண்பர்கள் அறையில் இருக்கின்றார்கள். And one person who is going to destroy your life, that person has just left the room. உங்கள் வாழ்க்கையை அழிக்கப் போகிற ஒருவர் அப்போதுதான் அந்த அறையை விட்டு வெளியே சென்றிருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். Now the moment the person has gone, what kind of words will come out of your mouth? அந்த மனிதர், உங்கள் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய அந்த நபர் அந்த அறையை விட்டு வெளியே சென்றதும் உங்கள் வாயிலிருந்து என்ன சொற்கள் வெளிவரும்? நீங்கள் என்ன பேசுவீர்கள்? What kind of words will come out of you? உங்கள் வாயிலிருந்து எத்தகைய வார்த்தைகள் வெளியே வரும்? உங்கள் வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய ஒருவர் உங்களுடன் அறையில் இருந்து விட்டு வெளியே சென்றவுடன் மற்றவர்கள் இருக்கின்றார்கள். அப்போது உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வெளியே வரும்? என்ன பேசுவீங்க? You will send somebody behind him and say, go and stop him because he is going and destroying our life. Tell him not to go. Peter, go and tell him. John, go and catch him. நாம் என்ன சொல்வோம்? யாரையாவது அனுப்பி, இதோ என்னுடைய வாழ்க்கையை இவன் பாழாக்க போகின்றான், அவனை தடுத்து நிறுத்துங்கள், அல்லது அவனை போய் பிடியுங்கள். உங்களோடு இருக்கின்ற ஒருவரிடம் நாம் சொல்லுவோம், பேதுரு நீ போய் செய், யோவான் நீ போய் செய் என்று இருப்பவர்களிடம் அதை நிறுத்தும்படியாக நாம் கேட்போம். When somebody has done something wrong to you or is going to do wrong to you, you will tell everybody, you know where he's gone? He's gone to betray me. You will say all kinds of negative things behind the back of a person. நாம் நமக்கு இவ்வாறு ஒருவர் துரோகம் செய்ய நினைக்கும் போது நாம் அவரை பற்றி மற்றவர்களிடம் சொல்வோம், நான் இந்த மனிதனுக்கு நன்மை செய்திருந்தும் என்னுடைய வாழ்க்கையை இவன் கெடுக்க போகின்றான் என்று மற்றவர்களிடம் அவர்களை பற்றி மோசமான காரியங்களை நாம் தொடர்ந்து சொல்லுவோம். சரியா? If somebody has hurt you and that person just left, what will you tell your friends? உங்களை யாரோ ஒருவர் காயப்படுத்தி விட்டார்கள், உங்கள் மனத்தை காயப்படுத்தி விட்டார்கள். அப்போது உங்களோடு இருக்கின்ற மற்றொரு நண்பரிடம் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? Now listen to what Jesus is saying. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கின்றார் என்று கவனியுங்கள். So when Judas had gone out, Jesus said, now is
the Son of Man is glorified, and God is glorified in him. Now the Son of Man is glorified, and God is glorified in him. அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் என்று சொன்னார். Praise the Lord. Praise the Lord. Now did Jesus say when he raised Lazarus from the dead, now is the Son of Man glorified? ஆண்டவர் இயேசு இறந்த லாசரை எழுப்பிய பின் இவ்வாறு சொன்னாரா? இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் என்று சொன்னாரா? When the woman got healed of bleeding problem, did Jesus say, now is the Son of Man glorified? பெரும்பாடுள்ள பெண் சுகமடைந்ததும் ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொன்னாரா? இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் என்று சொன்னாரா? When he cast out demons and the person was set free, did Jesus say, now is the Son of Man glorified? தீய ஆவி பிடித்திருந்த மனிதனிடமிருந்து அந்த ஆவியை விரட்டிய பின் இயேசு எப்போதாவது இவ்வாறு சொன்னாரா? மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் என்று சொன்னாரா? When Jairus' daughter was raised from the dead, did Jesus say, now is the Son of Man glorified? யாயீருடைய மகள் உயிர் பெற்றதும் இயேசு சொன்னாரா? இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் என்று சொன்னாரா? Then when did Jesus say, now is the Son of Man glorified? மானிட மகன் மாட்சிமை பெற்றுள்ளார் என்று இயேசு எப்போது சொன்னார்? Jesus did not say when there were good times in his life that the Son of Man is glorified, but Jesus said, now is the Son of Man glorified when he was going through the greatest trial of his life. ஆண்டவர் இயேசு நல்ல நேரங்களிலெல்லாம் அவர் சொல்லவே இல்லை, மாட்சி பெற்றுள்ளார் என்று சொல்லவில்லை. மாறாக தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனை நிறைந்த சோதனையை அவர் சந்திக்கின்ற அந்த வேளையில் அவர் சொன்னார், மானிட மகன் இப்போது மாட்சி பெற்றுள்ளார் என்று சொன்னார். So when are you going to say, now is the time for glory? நீங்கள் எப்போது சொல்ல போகின்றீர்கள், இப்போதுதான் மாட்சிமைக்குள்ள நேரம், இது என்னுடைய மாட்சி பெறும் நேரம் என்று நீங்கள் எப்போது சொல்ல போகின்றீர்கள்? Is it when all things are going good in your life? எல்லாம் நல்லபடியாக நன்றாக நடக்கும் போது நீங்கள் சொல்ல போகின்றீர்களா? Or is it when the greatest trial has come into your life? ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சோதனை கட்டத்தில் நீங்கள் இருக்கும் போது நீங்கள் சொல்ல போகின்றீர்களா? Only the small son is giving the right answers. The others are saying, when I get a new car, God's glory. When I get a wife, God's glory. When I get a son delivered, God's glory. When my son gets an admission in school, God's glory. When I get a job, God's glory. But Jesus says, when I'm going through the greatest trial of my life, when I'm mistreated, when I'm rejected, when I'm abused, when I'm hurt, when I'm insulted, it's time for God's glory. இந்த சிறிய தம்பிதான் சரியான விடையை சொன்னான், மற்ற யாரும் சொல்லவில்லை. ஏனென்றால் மாட்சிமைப்படுத்தப்படும் போது நாம் எப்போது நாம் மாட்சி வருகின்றோம் என்று நமது வாழ்க்கையில நினைக்கின்றோம். நாம் ஒரு புது கார் வாங்கினால் அப்போது நமக்கு மிகுந்த பெருமையாக இருக்கின்றது, இப்போது மாட்சி பெறுகின்றேன் என்று நினைக்கின்றோம். அல்லது திருமணம் முடிந்தால், ஒரு குழந்தை பிறந்தால், தன்னுடைய மகனுக்கு வேலை கிடைத்தால், இவ்வாறு பல வகையான காரியங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நாம் மாட்சி பெறுகின்றோம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு எப்போது மானிட மகன் தான் மாட்சி பெறுவதாக சொல்கின்றார்? அவருடைய வாழ்க்கையிலே மிக மிக துயரமான ஒரு வேளையிலே, சோதனையின் நேரத்திலே, தான் அவமானப்படுத்தப்பட்ட போது, தான் ஏமாற்றப்பட்ட போது, தான் பழித்துரைக்கப்பட்ட போது, அவதூறாக பேசப்பட்ட போது, தான் குற்றவாளி என்று தீர்ப்பிடப்பட்ட போது, சிலுவை மரணத்திற்கு கையளிக்கப்பட்ட போது அவர் மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் என்று கூறுகின்றார். So do you get chance every day of your life for glory?
உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மாட்சிப்படுத்துவதற்கு நீங்கள் நான் மாட்சி பெற்றிருக்கின்றேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா? Do you go through abuse and insult and rejection and hurt feelings in your life? உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு அவமானமும் அவதூறான சொற்களும் மறுப்புகளும் வேதனைகளும் இன்னும் பல வகையான நிந்தனைகளும் உங்களுக்கு ஏற்படுகின்றதா? God's glory. ஆண்டவருடைய மகிமை. What is glory? மகிமை என்றால் என்ன? What is glory? மகிமை என்றால் என்ன? Glory means glory. மகிமை என்றால் மகிமை. What is glory? Glory. மகிமை என்றால் என்ன? God's invisible power being made manifested that you can see with your naked eyes is glory. கடவுளுடைய கண்ணுக்கு புலப்படாத அந்த பெரிய சக்தி புலப்படும் வகையில் வெளிப்பாடாக தோன்றுவதுதான் கடவுளுடைய மகிமை. So Jesus is saying you will see God's great power operating in your life, manifested in your life when you are going through unjust suffering by putting your will to death. ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை எப்போது காண்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீதியற்ற செயல்கள் நடக்கும்போது, நீங்கள் உங்கள் சுய விருப்பத்தை சாகடிக்கும் போது அங்கே நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. When is it more difficult to die? எப்போது சாவதற்கு சுயத்தை சாகடிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்? When you are mistreated. உங்களை சரியான வழியில் நடத்தாமல் இருக்கும்போது, when you are abused, உங்களை அவதூறான சொற்களால் when you are insulted, உங்களை அவமானப்படுத்தும் போது, when you are rejected, உங்களை அலட்சியப்படுத்தி உங்களை மறுக்கும் போது, wrongly, உங்களை தவறாக சொற்களால் அடிக்கும் போது, it's difficult to die to self. உங்களுடைய சுய விருப்பத்தை உங்கள் சுயத்தை சாகடிப்பது கடினமாக இருக்கின்றது. And Jesus is saying, ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், if you want my Father to work in your life, then you must learn to die. என்னுடைய தந்தை உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட வேண்டுமென்றால், செயல்பட வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் சுயத்தை சாகடிக்க வேண்டும் என்று இயேசு சொல்கின்றார். So from now on, in the midst of your trial and in the midst of your trouble, if you refuse to die to self, 100% sure God's glory does not manifest in your life. நீங்கள் உங்களுடைய சோதனை வேளையிலும் உங்களுடைய பிரச்சனை வேளைகளிலும் உங்களுடைய சுய விருப்பத்தை சுயத்தை சாகடிக்க நீங்கள் தவறுவீர்கள் என்றால் ஆண்டவருடைய மாட்சி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் அவருடைய மாட்சியை காண முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So when you love Jesus, you will be always more concerned to give to others and make others comfortable. ஆண்டவர் இயேசுவை நீங்கள் அன்பு செய்தீர்கள் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் மற்றவர்களை வசதியாக வாழ வைப்பதிலும் நீங்கள் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருப்பீர்கள். Dying to yourself will be when you are more concerned to give things away than for others than to keep it for yourself. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் மற்றவர்களிடமிருந்து பெறுவதை காட்டிலும் கொடுப்பதில் நீங்கள் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படும். When you love Jesus and you are serving him, you are always willing to be even serving when it is inconvenient for you. நீங்கள் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்தால் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதில் எத்தனையோ சிரமங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் பொருள்படுத்த மாட்டீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So anyone who says I love you Jesus must change his attitude. ஒருவர் நான் இயேசுவை அன்பு செய்கிறேன் என்று
சொல்வாரானால் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அணுகுமுறையையும் தன்னுடைய வாழ்க்கையின் எண்ணங்களையும் மாற்றிக்கொள்வார். You want to see God's glory in your life, then you must serve Him with all your heart, with all your mind, and with all that God has blessed you with. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய மாட்சியை காண வேண்டுமென்றால் உங்கள் முழு உள்ளத்தோடும் உங்களுடைய முழு வலிமையோடும் இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா வசதி வாய்ப்புகளோடும் அவருக்கு நீங்கள் பணிவிடை செய்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. So many people want to serve God, but their attitude is the same. God's glory will not show up. நிறைய பேர் ஆண்டவருக்கு நான் பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் அவர்கள் மனநிலையில் மாற்றம் இல்லாவிட்டால் அங்கு ஆண்டவருடைய மாட்சியை அவர்கள் காண முடியாது. In every trial of your life, God is looking at your attitude and not on your acts and achievements. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற எல்லா வகையான சோதனை நேரங்களிலும் வேதனை நேரங்களிலும் ஆண்டவர் உங்களுடைய மனநிலையை பார்க்கின்றார். உங்கள் அணுகுமுறை எப்படி இருக்கின்றது என்று பார்க்கின்றார். அவர் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய வெற்றிகளையும் அவர் பார்ப்பதில்லை. You know, every trial that is going on, it is only a test of your attitude. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற எல்லா சோதனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டிருக்கும் மனநிலையை சோதிப்பதாகும். Praise the Lord. Praise the Lord. When we look at somebody, do we look at an attitude or do we look at the person acts and achievements? நாம் ஒரு மனிதனை ஒரு நபரை பார்க்கும்போது நாம் எதை பார்க்கின்றோம்? அவர்களுடைய மனநிலையை, எண்ணத்தை, அணுகுமுறையை பார்க்கின்றோமா அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்களுடைய வெற்றிகளையும் நாம் பார்க்கின்றோமா? சாதனைகளை பார்க்கின்றோமா? Actions. But not the attitude in the midst of the action. Attitude. The attitude. Praise the Lord. Praise the Lord. Listen, your attitude is more important than anything else in your life. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டிருக்கின்ற எண்ணம், உங்கள் செயல்பாடுகள், உங்களுடைய அணுகுமுறைகள் அதுதான் மிகவும் உங்களுடைய சாதனைகளை காட்டிலும் முக்கியமானது. You must have the right motive to serve God. உங்களுக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு சரியான ஒரு ஊக்கம் இருக்க வேண்டும். Can I ask you a question? நான் இப்போது உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? How much am I going to get by standing here and preaching for 3 days? நான் இங்கு நின்று 3 நாட்களுக்கு இந்த 3 நாட்களாக உங்களுக்கு இறை வார்த்தையை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு நான் எவ்வளவு பணம் வாங்குகின்றேன் என்று உங்களுக்கு தெரியுமா? Hello? ஹலோ. How much are we going to get? நாங்கள் எவ்வளவு இந்த 3 நாட்களும் இங்கு வந்து உங்களுக்கு இந்த இறை வார்த்தையை சொன்னதற்காக எங்களுக்கு என்ன கிடைக்கும்? You went home and you were with your family. I did not go home. I had to leave my wife and children and come here and stay here 3 days. நீங்கள் இது முடிந்ததும் வீட்டுக்கு செல்வீர்கள், உங்கள் குடும்பத்தாரோடு இருப்பீர்கள். ஆனால் நாங்கள் இது முடிந்த பிறகு நான் என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பெங்களூரில் இருக்கின்றார்கள். நான் அங்கு செல்ல முடியாது. 3 நாட்களாக அங்கு போக முடியாது. So then why am I coming here? நான் பின் ஏன் இங்கு நான் வருகின்றேன்? To spread God's word. I also got stomach. I also got wife and children. What will I feed them? எனக்கும் குழந்தைகள் இருக்கின்றார்கள், மனைவி இருக்கின்றார். நான் அவர்களுக்கு எதை வைத்து வாழ்க்கைக்கு அவர்களுக்கு நான் கொடுப்பேன்? இப்படி வந்தால் God will give me and God doesn't give you. You also start going. நீங்கள் Praise the Lord. Praise the Lord. Now tonight I'm going to leave from here. இன்று இரவு நான் இங்கிருந்து போக போகிறேன். I'm sharing this not to boast about me. என்னை பற்றி பெருமைப்படுத்துவதற்காக, நான் பெருமைக்காக இதை பேசவில்லை. I'm trying to make you understand that when you understand the love of God, you can do impossible things possible.
நான் எதற்காக சொல்கின்றேன் என்றால், ஆண்டவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொண்டால் எவற்றையெல்லாம் முடியாது என்று நீங்கள் நினைத்து செய்யாமல் இருக்கின்றீர்களோ அவையெல்லாம் உங்களால் செய்ய முடியும் என்பதற்காகத்தான் பகிர்ந்து கொள்கிறேன். Tonight I am going to travel by bus. Tomorrow morning I will be in Bangalore. இன்று இரவு நான் பஸ்ஸிலே பிரயாணம் செய்து நாளை காலையில் நான் பெங்களூர் சென்று அடைவேன். Tomorrow night 12 o'clock I will be at the airport. நான் நாளை இரவு 12 மணிக்கு விமான நிலையத்தில் இருப்பேன். 4 o'clock is my flight to Kuwait. 4 மணிக்கு குவைட்டுக்கு எனக்கு விமானம். I will reach Kuwait at 8:40. நான் 8:40 குவைட்டில் போய் சேருவேன். Means Indian time 11:10. இங்கு இந்திய நேரப்படி அது 11:10. 10 o'clock the service will begin. Over there, Kuwait time, 10 o'clock. குவைட் நேரப்படி 10 மணிக்கு அங்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கும். It will get over at 12 o'clock at night. இரவு 12 மணிக்கு அந்த கூட்டம் முடியும். That means 2:30 Indian time. இந்திய நேரப்படி அது 2:30 மணி. By the time we come home and go to sleep, it is 2 o'clock Kuwait time. That means 5 o'clock in the morning I am going to sleep. குவைட் நேரத்தின்படி 2 மணிக்கு படுக்க சென்றால் இந்திய நேரப்படி அது 5 மணியாகும். Praise the Lord. Praise the Lord. Then from Kuwait I will go to Dubai. குவைட்டில் முடித்துவிட்டு நான் துபாய்க்கு செல்வேன். And on Saturday night I will leave from Dubai, and Sunday morning at 5 o'clock I will be in Bangalore. நான் துபாயிலிருந்து சனிக்கிழமை புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பெங்களூர் வந்தடைவேன். And 9 o'clock there will be a service in Bangalore. 9 மணிக்கு பெங்களூரில் ஒரு கூட்டம் உண்டு. And 5 o'clock in the evening I will be in the bus to Goa. மாலை 5 மணிக்கு நான் பஸ்ஸில் ஏறி கோவாவுக்கு போவேன். 8 o'clock I will reach Goa, and 9:30 the service will begin in Goa. 8 மணிக்கு கோவாவை சென்று அடைவேன். 9:30 மணிக்கு கோவாவில் கூட்டம் ஆரம்பிக்கும். Now how do I do that? நான் எவ்வாறு இப்படி செய்து கொண்டே இருக்கின்றேன்? It's because of that love that is dwelling in me. ஆண்டவருடைய அன்பு எனக்குள் இருப்பதால், எனக்குள் வாசம் செய்வதால் நான் இவ்வாறு செய்கின்றேன். We buy our own ticket to go to Kuwait. நானாகவா அந்த குவைட்டுக்கு போவதற்கு நான் டிக்கெட் எடுக்கின்றேன். There is no love offering, there is no money collection. எந்த விதமான காணிக்கையோ எந்த விதமான அன்பளிப்போ எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. But surely I'll be taking the books and CDs from here and distribute them free. ஆனால் நிச்சயமாக இங்கிருந்து ஜெபத்திற்கான புத்தகங்களையும் இன்னும் இறை வார்த்தைகள் அடங்கிய ஒலிநாடாக்களையும் சிடிக்களையும் எடுத்துக்கொண்டு சென்று அங்கு இலவசமாக அங்கு கொடுப்பேன். So what is the motive why I am doing this? இதையெல்லாம் செய்வதற்கான நோக்கம் என்ன? What is the motive? இதை செய்வதற்கான நோக்கம் என்ன? Because I love Jesus. ஏனென்றால் நான் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்கிறேன். When your motive is right, God is glorified. உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் ஆண்டவர் மாட்சிப்படுத்தப்படுகிறார். When your motive is right, God gives you supernatural power. You don't get tired. உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை கொடுக்கின்றார். நீங்கள் களைப்படைய மாட்டீர்கள். When your motive is right, God blesses you beyond imagination. உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது நீங்கள் நினைக்க முடியாத அளவிற்கு அவர் ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Previously we used to buy our tickets ourselves. இதற்கு முன்னால் நாங்கள் பயணம் செய்வதற்கு வேண்டிய அந்த டிக்கெட்டை நாங்களே செலவு செய்து எடுப்போம். This happened about 5 months back. 5 மாதத்திற்கு முன்னால் இது நடந்தது. I was preaching in Dubai. நான் துபாயில் போதித்துக் கொண்டிருந்தேன். So they asked me, can you preach in Abu Dhabi? அப்போது அங்கிருந்து என்னை கேட்டார்கள், அபுதாபியில் வந்து எங்களுக்கு போதிக்க முடியுமா என்று கேட்டார்கள். So I preached in Dubai on Thursday, and I traveled to Abu Dhabi by bus, and 12 o'clock I reached there and preached till morning 5 o'clock, came back at 7 o'clock and went to sleep, and 10 o'clock again I was in Dubai preaching the word of God.
நான் துபாயிலிருந்து அபுதாபிக்கு சென்றேன். அங்கு போதித்துவிட்டு மீண்டும் துபாய்க்கு வந்தேன். சாரி, டைமிங் ஆயிடுச்சு சார். Okay, forget the timing. Now, when I went there, there was a lady whose husband had a kidney problem. அவ்வாறு நான் அங்கு சென்றபோது அங்கு ஒரு பெண் இருந்தார்கள். அந்த பெண்ணினுடைய கணவருக்கு சிறுநீரக கோளாறு இருந்தது. Her husband got touched by the Lord. அந்த பெண்ணுடைய கணவர் ஆண்டவரால் தொடப்பட்டார்கள். Next month again I went to Abu Dhabi and shared a night vigil and I was preaching during the day in Dubai. நான் திரும்ப செல்லும்போது இரவு விழிப்பு ஜெபம் அபுதாபியில் நடந்தது. பின்பு பகலிலே துபாயிலே நான் போதித்துக் கொண்டிருந்தேன். This lady came to me when I came down from the house. She came to me and she said, God spoke to me and said, from now on every flight ticket that you buy international, I am going to buy it for you absolutely free. So now wherever I travel, she buys my ticket. Now how did I get that? With the right motive. அப்போது அந்த பெண் ஓடி வந்தாள். வந்து என்னிடம் ஆண்டவர் பேசினார், இப்போதிருந்து நீங்கள் போகின்ற எல்லா அயல்நாட்டு பயணத்திற்கும் தேவையான டிக்கெட்டுகளை நானே எடுப்பேன், நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி அப்போதிருந்து எனக்கு தேவையான எங்கெங்கு நான் செல்கின்றேனோ அந்த பயணத்திற்கான டிக்கெட் எல்லாம் அவர்களே எடுக்கின்றார்கள். இது ஏன் நடந்தது என்றால் என்னுடைய சரியான நோக்கத்தினால் இது நடந்தது. After lunch, I and doctor were standing outside. மதிய உணவிற்கு பின்னால் நானும் டாக்டரும் வெளியே நின்று கொண்டிருந்தோம். And he said, how do you hear the voice of God? அப்போது அவர் கேட்டார், ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் எவ்வாறு கேட்கின்றீர்கள் என்று கேட்டார். I want to ask you, how many of you have got a mobile with you? நான் உங்களிடம் கேட்கின்றேன், எத்தனை பேர் நீங்கள் மொபைல் அலைபேசி வைத்திருக்கின்றீர்கள்? மொபைல் போன் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? வீட்டில் வச்சிருப்பீங்கல்ல மொபைல். Okay, now let's say you are speaking every day to somebody. அந்த மொபைலை வைத்து யாரிடமாவது தினமும் பேசுகின்றீர்கள். Correct? Now when the phone comes, can you recognize the voice of that person? அந்த போன் வரும்போது இது யாரிடமிருந்து ஹலோ என்று சொன்னதும் இது யாரிடமிருந்து என்று உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடிகிறதா? Come on. Yes or no? The same it is with God. When you spend every day time with His Word, talking to Him, asking Him to explain to you, you begin to hear His voice and now you begin to hear Him clearly. அதே போல்தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இறை வார்த்தையை வாசித்து அவரோடு பேசி அவரோடு ஜெபிக்கும் போது அந்த இறை வார்த்தைக்கு புதிய விளக்கங்களையும் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் பேசுவதை நம்மால் கேட்க முடியும். You go and solve people's problem. God is sending somebody to solve your problem. நீங்கள் மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கும்படியாக நீங்கள் சென்றால் ஆண்டவர் வேறு ஒருவர் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களையும் பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வு கொண்டு வருவார். The problem is you want God to solve your problem, you want others to solve your problem, but you are not ready to go out and solve somebody's problem. உங்களுடைய விருப்பம் எவ்வாறு இருக்கின்றது? நீங்கள் கடவுள் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், மற்றவர்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்காக உங்கள் நேரத்தை செலவிட்டு அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவி செய்வதற்கு போவதற்கு நீங்கள் தயாராக இல்லை. Praise the Lord. Praise the Lord. You know, I was telling doctor, if I want shoes, I will say, God, I need a pair of shoes. நான் டாக்டரிடம் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தேன், எனக்கு